இன்னைக்கு 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறாங்கன்னா அது இந்த திமுக திராவிட முன்னேற்ற கழகம் போட்ட பிச்சை. அதை விட ஆர் எஸ் பாரதி ஒருத்தர், திமுகவினுடைய முக்கியமான நபர் வேற, டாக்டர் நாங்க போட்ட பிச்சை, திமுக போட்ட பிச்சை, நாங்க போலன்னா இன்னைக்கு டாக்டர்ஸ் படிச்சுட்டு இருப்பாங்களா, எல்லாம் பிச்சை எடுத்துட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு இன்னொரு வருஷம் போயிட்டு இருக்கா, 200 கோடி ரூபாய் நடிகர்கள் எல்லாத்தையும் பிச்சை எடுக்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 200 கோடி ரூபாய் ஒரு படத்துக்கு வாங்குறாங்கன்னா அது யார் போட்ட பிச்சை? திமுக போட்ட பிச்சை 200 கோடி ரூபாய். இல்லாட்டி பிச்சைக்கார மூஞ்ச வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கக்கூடிய நபர்கள் பிச்சை எடுக்காமல் இன்னைக்கு 200 கோடி வாங்குறதுக்கு காரணம் இதே திமுக. அந்த திமுக ஊட்டிய சினிமா பாசம். சிக்கிட்டாப்ல மாப்பிள. ஒன்னு நடிகர்கள் எல்லாத்தையும் பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டாரு, பிச்சை நாங்க போட்டது அப்படின்னு சொல்லிட்டாரு. இவர் எல்லாத்தையுமே அப்படிதான் சொல்லுவாருன்னு வச்சுக்கோங்களேன். டாக்டர் படிச்சா பிச்சை, இன்ஜினியரிங் படிச்சா திமுக போட்ட பிச்சை, நாளைக்கு நீ எல்லாம் உயிர் வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா அதுவே நாங்க போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி திமுக காரங்க சொன்னாலும் சொல்லுவாங்க. இந்த ஒரு மூச்சு எப்படி தெரியுமா வந்துச்சு? அதுக்கு நாங்க தான் போட்டோம் பிச்சை, அதுக்கு நீ கொடுக்கணும் இந்த மாதிரி நொச்சை. இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர் கிளம்பியிருக்காங்க போல. எதுக்கு எடுத்தாலும் பிச்சை. ஏன்னா பிச்சை போட்டு அதை வாங்கி சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் இருக்கோமா? இல்லை நாங்கள் போடுற பிச்சை, ஓட்டு பிச்சையும் வாக்கு பிச்சையும் கேட்டு வருவீங்களே, அந்த நேரத்தில் அந்த பிச்சையை போட்டு அதுக்கு பதிலாக எங்களை நீங்களே எடுத்து பிச்சைக்காரங்கன்னு சொல்லி மறுபடியும் அதுக்கு ஒரு முத்திரை குத்தி இந்த வார்த்தையை பேசும்போது அவர் சொல்றாரு, எஸ் இது எல்லாரும் சொல்றதுக்கு மறுப்பார்கள், நான் தைரியமா சொல்லுவேன் 200 கோடி வாங்குறது பிச்சை. இன்னைக்கு ஒரு ப்ரொஃபஷனல் இருக்கக்கூடிய ஒரு நபரை பிச்சைக்காரன், அதுக்கு நாங்க தான் போட்டோம் பிச்சை அப்படின்னு சொல்லும்போது நாளைக்கு எல்லா ப்ரொஃபஷனல்ஸும் இப்படி சொன்னாங்கன்னா நீ போட்ட பிச்சை அப்படின்னு சொல்லி எங்களை ஒதுக்கி வச்சிருக்க பத்தியா? இந்த பிச்சை இல்லாம நாங்க சுயமா சம்பாதிச்ச காசெல்லாம் எங்ககிட்ட வந்து எங்களுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகி எங்களுடைய படிப்பு சூப்பரா இருந்து அதுல எங்களுடைய மாணவர்கள் நல்லா படிச்சிருந்தாங்கன்னா ஒரு வேலை இதை விட டாப்பா நாங்க இருந்திருப்போம்.